இன்னைக்கு நம்ம வீடியோவில் வரலட்சுமி நோம்புக்கு சிம்பிளாக பண்ணுற பிரசாதத்தில் இன்னொரு பிரசாதம் ரவை கேசரி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே இருக்கும் நம்ம சேனலில். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் ரவை கேசரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் காலையில் பண்ணால் ஈவினிங்க்கு கூட கட்டிப்படாமல் அதே டெக்ஸ்சர் அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு டிப்ஸோடு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரவை கேசரி பண்ணுறதுக்கு இந்த ரவை கேசரியில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுமே நம்ம முதல்ல மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு கப் அளவுக்கு நான் சூஜி ரவை எடுத்துட்டேன். அதாங்க உப்புமா எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ரவை நல்லா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற ரவையை எடுத்துக்கினா கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே கப்பாலேயே எல்லாமே அளந்துக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப் ரவையை எடுத்துகிட்டு இன்னொரு கிண்ணத்தில் போட்டுருங்க. இப்போது அதே கப்பால் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். ஸ்வீட்னஸ் அதிகமும் ஆகாது, கம்மியும் ஆகாது. இது எல்லாமே இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டுமே பக்கத்தில் இருக்கட்டும். இந்த ரவை கேசரிக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் இதாங்க. இதில் நம்ம எந்த கப்பால் ரவை சர்க்கரை அளந்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டேன், கரைச்சிட்ட நெய்யை. அதுலேயே 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரவை கேசரி. எவ்வளோ நேரம் ஆனாலும் கட்டிப்படாமல் இருக்கும். நம்ம கல்யாணத்தில் இல்லைன்னா டெம்பிளில் இதே ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பண்ணுறதுக்கு ரவை கேசரியை. இப்போ தண்ணியை கூட அளந்துக்கலாம். எந்த கப்பால் ரவை சர்க்கரை எல்லாமே அளந்தீங்களோ அதே கப்பால் 3.5 கப் அளவுக்கு குடிக்கிற தண்ணியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு பக்கத்தில் இருக்கட்டுங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம எடுத்த இந்த நெய் எண்ணெயிலிருந்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடாயில். இந்த நெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதுலேயே உங்களுக்கு வேண்டிய நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இங்கே முந்திரி பாதாம் சேர்த்தேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதுலேயே திராட்சை கூட சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இதுலேயே நம்ம எடுத்துகிட்ட 1 கப் அளவுக்கு ரவையை கூட சேர்த்துக்கலாங்க. ரவை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த ரவையை எவ்வளோ நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்குவோமோ ரவை கேசரி டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ரவையை ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கினேன். இன்னொரு பக்கம் ஸ்டவ் மேலே நம்ம அளந்து வச்சுட்டு இந்த தண்ணியை கூட வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது உங்கள் கிட்ட இருந்தால் குங்குமப்பூவை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு இல்லைன்னா எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்கட்டும். ஒரு சைடு நல்லா கொதிச்சிடுச்சுங்க தண்ணி. இன்னொரு சைடு ரவை கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே போட்டுடலாம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றின பிறகு மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணுங்க கரண்டியால். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதிலிருந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரவை கேசரியாக பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு டெக்ஸ்சர் எல்லாமே நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர் கொஞ்சம் திக்காக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இதில் எடுத்துகிட்ட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1.25 கப் சர்க்கரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் திக்காக மாறும். இப்போ இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது பக்கத்தில் எடுத்து வச்ச நெய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நெய்யை நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கோங்க இந்த ரவை கேசரி. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும். இப்போது மீதி இருக்கிற நெய்யை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே நம்ம நெய் ப்ளஸ் எண்ணெயை ரெண்டுமே சேர்த்துக்கிட்டோம். இந்த எண்ணெய் போடுறது எதுக்குன்னா இந்த ரவை கேசரி டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நிறைய நேரம் ஆனாலும் நம்ம கல்யாண வீட்டில் கூட இந்த மாதிரியே யூஸ் பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கூட அதே டேஸ்ட் வந்துடும். லாஸ்ட்டில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வரணுன்னா, உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணுங்க. ரொம்ப கட்டியாக ஆகக்கூடாது. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்சர் வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தாங்க. நம்ம ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் காமிக்கிறோம் பாருங்கள். டெக்ஸ்சர் கொஞ்சம் கூட ஒன்றுமே மாறலை. இதே மாதிரி இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் சாப்பிட்டா கூட அவ்வளோதாங்க. டெம்பிள் ஸ்டைல் ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இந்த வரலட்சுமி நோம்புக்கு நீங்களும் இந்த ரவை கேசரியை பண்ணி எப்படின்றத நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பிரசாதம் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.